சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பில்டிங்க்கு சம்மந்தமானதெல்லாம் கரெக்டாக இருக்கா, அதுக்கப்புறம் அவரோட ஆண்டு வருமானம் கரெக்டாக இருக்கா, சொத்து இதெல்லாம் இருக்கும். அவர் எவ்வளோ பெரிய ஏழை, எல்லாத்தையும் எதெல்லாம் விட்டு வந்திருக்கிறாரு, எங்கெங்கெல்லாம் வீடு இருக்குது, இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு விஜய் பற்றின விஷயங்கள் வெளியில் வரும். கண்டிப்பாக ஸ்க்ரூட்டினி அன்றைக்கி இதெல்லாம் கேட்கப்படும், பேசப்படும். 6 மணி நேரம் 5 மணி நேரம் தள்ளி கூட வைப்பாங்க நாமினேஷன். சார் நிறைய டவுட் இருக்குது சார் உங்கள் வாழ்க்கையில், எதுவுமே வெளிப்படையாக இல்லை. தேர்தல் ஆணையம் வந்து விஜயெல்லாம் அவ்வளோ சீரியஸெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. அப்புறம் முதலமைச்சராக வாழ்ந்துட்டு இருக்காரு. தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுன்னா, சார் நீங்கள் முதலமைச்சராகவே வாழுங்க, உங்களோட கனவுல நாங்கள் மண்ணள்ளி போடல, எங்களுக்கு சீரியஸான வேலைகள்லாம் இருக்குது. திமுக பணம் கொடுக்குதா, இல்லை அதிமுக கரெக்டாக பணத்தை எடுத்துகிட்டு போய் வாக்காளர்கிட்ட சேர்க்குதா, இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஒன்று திமுக, ஒன்று தாவேக்கா, ஒன்று திமுகன்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா. ஏப்ரல் மாதம் 23ஆம் வரலாம் சொல்கிறான். மே 4ஆம் என்னும்போது தேர்தல் ஆணையம், எப்பா உதயசூரியன் இது ரெட்டல் இருக்குது, எங்கப்பா விசில காணோம் அப்படின்னு நடக்கும். அதிமுக வந்து தோத்துட்டே போனாலும் பரவாயில்ல, இல்லை திமுக திருப்பி வந்து ஜெயித்தாலும் பரவாயில்ல, திமுக தோத்தாலும் பரவாயில்ல, அது எதார்த்தம். நான் இவங்க சொன்னாங்க இல்லையா, ஒரு பில்டப் கொடுத்தாங்களே, அதனால் விஜய் வந்து விஜய் ரசிகராக எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், தயவுசெய்து கூட்டணிலாம் போகாமல் நீங்கள் தனியாகவே நிற்கணும், தனித்தே நிற்கணும். உங்கள் கதை என்னதான் அப்படின்றது 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். இப்போ விஜய்க்கு இது முதல் தேர்தல், தேதியை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ 30ஆம் தேதி வந்துட்டு வேட்புமனு அப்படின்றத அறிவிச்சிருக்கிறாங்க. 9ஆம் தேதி என்பது கடைசி நாள் அப்படின்றது. விஜய் தன்னுடைய முதல் வேட்புமனுவை தாக்கல் பண்ண இருக்கிறார். ஆனால் அவருக்கு வந்து ஃபார்ம் 26 உச்சநீதிமன்ற தீர்ப்பு படி பார்த்தீங்க அப்படின்னா, கணவன் மனைவி பிள்ளைகளுடைய சொத்து கணக்கு எல்லாத்தையுமே வந்து வரவு செலவு கடன்கள் உள்பட எல்லாத்தையுமே காட்டணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் இருக்குது. அதை எல்லா வேட்பாளர்களுமே பூர்த்தி பண்ணுவாங்க. ஆனால் விஜய்க்கு அந்த ஆப்ஷன் இருக்குமா? ஏன்னா விஜய் வந்து தன்னுடைய மனைவியை பிரிந்து இருக்கிறார், சட்டப்பூர்வமாக பிரியவில்லை. அவங்களுமே கேஸ் போட்டிருக்கிறாங்க. அது ஏப்ரலில் தான் வருது. அதற்கு முன்னாடியே வேட்புமனு தாக்கல் பண்ணணும் அப்படின்றப்போ விஜயுடைய மனைவியுடைய சொத்து விவரங்கள், அதே போல் அவங்களுடைய வரவு செலவுகள், கடன் விவகாரங்கள், இதெல்லாம் வந்துட்டு விஜயால் தாக்கல் பண்ண முடியுமான்ற கேள்வி இருக்குல்ல. இப்போ விஜய் வந்து ஏற்கனவே 1.5 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு அப்படின்ற விஷயம் இருக்கும்போது, கூடுதலாக இதுவும் சேரும்போது அவருடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படின்ற மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. அதாவது டிவோர்ஸ் பெட்டிஷனை பொறுத்தவரைலாம் டிவோர்ஸ் பெட்டிஷன் இஸ் பெண்டிங்கு, நாங்கள் பிரிஞ்சிட்டோம், எங்களுக்கு உள்ள பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். பட் ஆனால் 1.5 கோடி வரி பாக்கி வச்சுருக்கீங்கல்ல, அது ஒரு சிக்கல். கண்டிப்பாக ஸ்க்ரூட்டினியில் உட்காரும்போது 4 பேர் பெரிய மனுஷங்க உட்காந்து என்ன பண்ணுவாங்க, விஜயோட நாமினேஷன் போது எல்லாம் டவுட்டு கேட்பாங்க. கலர் வார்டு கலர் டியூ சூஸ்ன்ற மாதிரி 2 கேள்வி கேட்பாங்க. இது வந்து 10 பேர் இருக்கிறாங்களாமா, அது 10 பேருக்கு ஓட்டு வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்கான்வாங்க, வெரிஃபை பண்ணுவாங்க. ஒரு பில்டிங்க்கு சம்மந்தமானதெல்லாம் கரெக்டாக இருக்கா, அதுக்கப்புறம் அவரோட ஆண்டு வருமானம் கரெக்டாக இருக்கா, சொத்து இதெல்லாம் இருக்கும். அவர் எவ்வளோ பெரிய ஏழை, எல்லாத்தையும் எதெல்லாம் விட்டு வந்திருக்கிறாரு, எங்கெங்கெல்லாம் வீடு இருக்குது, இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு விஜய் பற்றின விஷயங்கள் வெளியில் வரும். கண்டிப்பாக ஸ்க்ரூட்டினி அன்றைக்கி இதெல்லாம் கேட்கப்படும், பேசப்படும். பட் அதை தாண்டி நான் என்ன நினைக்கிறேன், தேர்தல் ஆணையம் வந்து ஒரு 6 மணி நேரம் 5 மணி நேரம் தள்ளி கூட வைப்பாங்க நாமினேஷன். சார் நிறைய டவுட் இருக்குது சார் உங்கள் வாழ்க்கையில், எதுவுமே வெளிப்படையாக இல்லை. இப்போ இவர் வராருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முன்னாள் அமைச்சர், 4 பேர் கேஸ் இருக்குதுங்க என் மேலே, இல்லை இன்னால் வளர்ச்சி 3 கேஸ் இருக்குதுங்க. ஒன்று மருந்து திருடுன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டுக்கிறாங்க, ஒன்று போராட்டம் கேஸு, ஒன்று கல் எதிர்கட்சியாக இருந்தப்போ எரிஞ்ச கேஸு, இது 3 அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டீம் நல்லாயிருக்கும், வக்கீல் டீம் அழகாக போட்டுட்டு இதுன்னும் போது ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கேட்குற கேள்விக்கெல்லாம் இது. ரிட்டர்னிங் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நிறைய பேர் அந்த கட்சியில் தெரியாது, இப்போ தான் தெரிஞ்சுக்க போகிறாங்க ஃபஸ்ட் டைம். கலெக்டர் தான் சொன்னாங்க அப்படின்னு. இல்லைப்பா, கலெக்டர் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர். ஏன் இதை சொல்கிறேன்னா, சிஇசி எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கும் சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர், தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரிக்கும் தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷனோட தேர்தல் அதிகாரிக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு கட்சி இருக்குன்னா அது இவங்க தான். இதை நான் வந்து காழ்ப்புணர்ச்சினால சொல்லலை, அவங்க என்வலப்பில் தப்பாக எழுதி அமிச்சதுனால சொல்கிறேன். அவங்க பண்ணதை தான் நம்ம கோடிட்டு காட்டுறோம். என்ன எப்போ பார்த்தாலும் விஜயண்ணாவே இவர் சொல்கிறாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் விஜயண்ணா தப்பாகவே பண்ணால் விஷயத்தை ஒழுங்காக முறையாக பண்ணல. விஜயண்ணா டான்ஸ்லாம் கரெக்டாக தானே ஆடுறாரு. ஃபைட்டுலலாம் இப்படி ஒரு குத்து விட்டா எகிரி போய் வேறான்ல, குத்து விட்டா ஹீன்னு சிரிச்சு திருப்பி அடிக்கிற மாதிரியே காட்சி வைக்கிறீங்க, அதெல்லாம் கரெக்டாக வைக்கிறீங்கல்ல. அப்போ அரசியலாம் அதே மாதிரி கரெக்டாக தானே வைக்கணும். இதில் ஒன்று இவ்வளோ தப்பு நடக்குது. அப்போ யதார்த்தத்தில் இருக்கணும் அந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க. நிறைய விஷயங்கள் வந்து அவர் கஷ்டப்படுவார். இப்போ அந்த கட்சியில் யார் நட்சத்திர பேச்சாளர், என்ன ஏது, நிறைய சிக்கல்கள் இருக்குது. வெயிலும் இந்த வாட்டி வழக்கத்தை விட கடுமையாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. கேரவேனில் இருந்தவங்க பொத்தி பார்த்து அப்படியே குளிர்
வசதியில் அப்படியே பார்த்து பார்த்து ஹீரோ, அந்த ஹீரோவை இன்றைக்கி வெயிலில் போய் தெரு தெருவாக போய் ஓட்டு கேட்க சொல்கிறீங்க. அதெல்லாம் அவருக்கு முன்னாடி தெரியுமான்னு தெரில, இனிமேல் தெரிஞ்சுக்குவார். அதில் ஒரு சிலர் அங்கே கேட்பாங்க, பிரச்சாரம் போகும்போது இப்போ தேர்தல் ஆணையம் வந்துச்சு இல்லையா, இப்போ போய்ட்டு பர்மிஷன் கொடுக்குறாங்களாம் சொல்ல முடியாது. போகும்போது நோ ஏன்னா கரூர்லேருந்து ஓடினேன் அப்படின்னு கீழே வந்து ஒருத்தர் தம்பி கேட்பாப்புல. ஆனாப்பட்ட சூப்பர் ஸ்டார் தட்டில் தூத்துக்குடி பிரச்சனை இல்லை, யார் சார் நீங்கள் கேட்டாப்புலையா? அதுதான் ஜனநாயகம். யார் வேணால் யாரை வேணால் கேட்கலாம். முதல்வர் போகும்போது கூட கேட்பாங்க, என்ன சார் இது மாதிரி டெய்லி ஒரு நிர்பயா கேஸ் நடக்குதானு. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி சார் என்ன சார் பிஜேபி ஓட்டு கேட்டு வந்துக்கிறீங்களா, இப்படிலாம் நடக்கும். இதெல்லாம் சமாளிக்கிற சக்தி, தாங்குகிற சக்தி வேணும். நம்மளே கருத்து சொல்கிறோன்னா நிறைய நேரத்தில் கட்சிக்காரர் இருப்பாங்களே, அவங்களுக்கு அது பிடிக்காது. நீங்கள் அப்படி பேசக்கூடாது, தப்புங்க அதுன்னுவாங்க. நம்ம என்ன பண்ணோம் அந்த நேரத்தில், அவரோட கட்சிக்கு உண்மையாக இருக்கிறாரு, அவரோட கோபம் வந்து நியாயமா இல்லை அதில் முரண் இருக்கா, அது தகவலா அப்படி இல்லை, அவர் சார்ந்திருக்க இயக்கத்துக்கு அவர் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு இருக்கிறாங்க. தாவேக்கால எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க. தேர்தல் மனு அன்றைக்கி நிறைய பேர் விஜயண்ணா நீ என் தொகுதிக்கு வந்து பிரச்சாரம் பண்ணலாம், நான் கட்சி விட்டு போயிடுவேண்ணா, இதெல்லாம் நடக்கும் அந்த கட்சியில் விசித்திரமாக. எத்தனை பேர் வேறு கட்சி போக போகிறாங்க, எத்தனை பேர் தாவ போகிறாங்க, என்னென்ன நடக்க போகுதுன்றது இப்போ விலை போகக்கூடிய வேலைகளும் நடக்கும்ல. ஆமாம், மற்ற கட்சியிலேருந்து வரும்போது இப்போ வேலை போகக்கூடாதா? அங்கே ஒரு விஷயம் கிடைக்கலன்னா இங்கே வராங்க, அவன் இங்கேயும் கிடைக்கலன்னா போகலாம்ல. நான் வந்து இந்த கட்சிக்கு என்னை நேந்தி விட்டாச்சுப்பா, நான் இங்கே தான்ப்பா இருப்பேன் அப்படின்னு அந்த கட்சியே ஒரு இருப்போடு இருக்கிறது எண்ணிக்கை குறைவு. எங்கே எதனா வாய்ப்பு ஆனாப்பட்ட பன்னீர்செல்வம் ஐயா திமுகவுக்கு வரும்போது தாவேக்கால இருக்கவங்க மற்ற கட்சி போக மாட்டாங்களா? முதலமைச்சர் அவர் என்னைக்குன்னா தூக்கத்தில் நினச்சி பார்த்துருப்பாரா, ஸ்டாலின் அவர்களை பாராட்டி பேசுகிற மாதிரி முதல்வர் வந்து மறுக்கா ஒரு வாட்டி பாராட்டு கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்தது அந்த காட்சி. அரசியலில் என்ன வேணால் நடக்கும். நிலையற்ற தன்மை இல்லாமல் நிலை இல்லாமல் மாறி மாறி நடக்கிறது தான் அரசியல் நிகழ்வுகள். நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் கிடையாது. இதெல்லாமே வந்து விஜய்க்கு இனிமேல் அப்ளை ஆகும். விஜய் கட்சியில் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், இவ்வளோ நாள் வந்து சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க, சார் இதை பண்ண இது பண்ண செய்யலாமா சார், செய்யணும் சார், தோற்று போயிடும் சார் அப்படின்வாங்க. கூட இருக்கிறவங்கள இன்னும் தோற்று போயிடுமா அப்படின்னு. நேற்று வரலாம் அண்ணன் விஜய் அண்ணன் அப்படி இப்படின்னா இப்போ தோற்று போயிடும். ஆமாம், தோற்று போயிட்டுன்னா அதுக்கப்புறம் என்ன, நானும் தோற்று போயிட்டு நீயும் தோற்று போயிட்டு உனக்கு என்ன இது இருக்குது சார்? ஒரு தலைவன் மேலே எங்கேருந்து சார் மதிப்பு மரியாதை வருது? நடந்துக்கிற விதம் நடத்த. விஜய் என்பது பெயர் இல்லை, செயல். விஜய் என்பது செயலாக சினிமாவில் பார்த்தாங்க, படம் ஓடிச்சு. தேர்தலில் விஜய் வந்து செயலாக மாறல, படம் ஓடல தேர்தலில் அப்படின்னா உச்சி விட்ருவாங்க. இந்த நடிகர், நான் உச்சக்கட்ட நடிகர், எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தேன், அதனால் எனக்கு ஓட்டு போடுங்கலாம் கேட்க முடியாது. ஊருக்கு தண்ணிக்குன்னா இது கொடுப்பேன், குழா தண்ணி வரல, கண்மாயில் வந்துட்டு வரல, விவசாயம் பண்ண முடியல, என் ஊர் பிரச்சனை உனக்கு புரியுமா புரியாத? ஏன் இவர் வரமாட்டாரா எங்கள் ஓட்டு கேட்டு? இதெல்லாம் கேட்பாங்க கிராமத்தில். நீ வந்துட்ட விசிலுக்கு நிறைய போடுறோம். அது இன்னொன்றுத்தில் அப்புறம் தேர்தல் எதுவுமே கவனிக்கலை, இலைக்காரங்க வந்தாங்க, உதயசூரியன் வந்தாங்க, எல்லாம் பார்த்தாங்க, நீங்கள் எதுவுமே பண்ணலாம் ப்ரோ, நாங்கள் சாங் போட்டு டான்ஸ் ஆடுவோம் ப்ரோ. அப்புறம் ஊரில் இருக்கிறவங்களாம் சாங் போட்டு டான்ஸ் ஆட்டு அப்புறமா கவனிப்பாங்க போடுதுன்னா சாங் போட்டு போயிடுவாங்க, செல்ஃபி எடுத்துன்னு. அப்படியா, சரி ரைட்டு போயிட்டு வாங்க. இதெல்லாம் நடக்கும், புரியுதுங்களா? ஏன்னா நீங்கள் தூய்மைன்றீங்க, தூய்மையாக இருக்கும்போது ரொம்ப அதிகமாக தூய்மையாக இருக்கிற ஆதவச்சனம் எதுக்கு உங்களுக்கு? தூய்மையான வியாபாரம் பண்ணுறவங்க, தூய்மையே அமாம் சோப்புலேயே குளித்து தூய்மையாகவே வளர்ந்த ஐயா செங்கோட்டையனு, வாச்சாத்தி வழக்கு டிரான்ஸ்போர்ட்டு அவர் இருக்கிறார், இன்னொரு தூய்மை சக்தி. இது மாதிரி எத்தனை பேர் தூயவர்கள் இருக்கிறாங்க. அப்போ அவங்கள வச்சுக்கிட்டு அவங்க போகும்போது ஜனங்க கேட்க மாட்டீங்களா? எல்லாம் இருக்குது, நடைமுறை பிரச்சனைகள் நிறைய. இப்போ இந்த பிரச்சனைலாம் திமுகவுக்கு இருக்காதா, அதிமுகவுக்கு இருக்காதா, நாம் தமிழர் கட்சிக்கு இருக்காதான்லாம் அப்படி கிடையாது. நாம் தமிழர் கட்சி இதெல்லாம் பார்த்து பழக்கம் பண்ணியாச்சு. அதிமுக இதை ஹேண்டில் பண்ணி நிறைய வாட்டி ஜெயிச்சிருக்கு. திமுக இப்போ சமீபத்தில் ஹேண்டில் பண்ணி ஜெயிச்சிருக்குது. அவங்களுக்கு அனுபவமும் உண்டு, அதில் தோல்வியும் உண்டு. அனுபவன்றது ஒன்று இருக்குது, அனுபவம் பேப்பரில் எழுதி வச்சு காட்டுறது கிடையாது. வாழ்க்கையோ அரசியலையோ வாழ்ந்து அடிபட்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு அங்கேருந்து ஒரு படிக்கட்டாக எடுத்து வைக்கிறது.
அப்போது தோல்வி வரும், அதுலேருந்து அவர் கற்றுக்குவார், அடுத்த தேர்தல் சரியாவார்னு அந்த வாதத்தை நான் ஏற்றுக்கிறேன். இந்த தேர்தலுக்கு அப்புறம் அடுத்த தேர்தலில் அவர் பலப்படுத்தலாம். மொதல் தேர்தலே நாங்கள் சிஎம், நீங்கள் என்னங்க தெரியாமல் பேசுகிறீங்கன்ற மாதிரி. அதனால் மக்கள் வந்து நல்ல ஒரு அருமையான தேர்தலை எதிர்பார்க்கலாம். ஒன்றே ஒன்று சொன்னார்ல, ஒன்று திமுக ஒன்று தாவேக்கா, ஒன்று திமுகன்னு சொல்லிட்டு இருக்கார் இல்லையா? ஏப்ரல் மாதம் 23ஆம் வரலாம் சொல்கிறான். மே 4ஆம் என்னும்போது தேர்தல் ஆணையம் எப்பா உதயசூரியன் இது ரெட்டல் இருக்குது, எங்கப்பா விசில காணோம் அப்படின்னு நடக்கும். இதை முன்னாடியே சொல்லி வைக்கிறேன் நான். ஏன்னா நேற்று கூட ஒரு சர்வே, விஜய் முந்துகிறார், திமுக விட மேலே முந்துகிறார். ஆமாம், சீரியஸ்னஸ் போயிடுச்சு. அதிமுக முந்துகிறாருன்னு முன்னாடி சொல்லியிருந்தாங்க, அதுவே என்னப்பா நம்புற மாதிரியா இருக்குது இதெல்லாம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. இப்போ என்னன்னா திமுகவே முந்திட்டார். அப்போது இப்போ 15% ஆரம்பித்து 20 வந்து 30 போய் 34 ஆகி 40 ஆகி வீட்டுக்கு ஒரு ஓட்டு, ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு விஜய், வீட்டுக்குள்ள இருக்கிற விஜய், நாங்கள் தனி மெஜாரிட்டியில் வருவோம் அப்படி இப்படின்னு வந்து ரிசல்ட் என்ன சொல்லிட்டாங்க. ஆய்வில் என்ன சொன்னாங்க, விஜய் வந்து முதலமைச்சராக ஆயிடுறாரு, திமுகவே மிஞ்சிட்டார். நானும் அதை நம்பிட்டேன். இதை அப்படியே எடுத்து வச்சுக்கின்னு ஓட்டு என்ற அன்னைக்கு அதை அப்படியே. ஆனால் இதுக்கப்புறம் கூட்டணிலாம் போகக்கூடாது, தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. பேச்சு சுத்தமாக இருக்கணும், தூய சக்தி தூய்மையாகவே நிற்கணும். அதிமுக வந்து தோத்துட்டே போனாலும் பரவாயில்ல, இல்லை திமுக திருப்பி வந்து ஜெயித்தாலும் பரவாயில்ல, திமுக தோத்தாலும் பரவாயில்ல, அது யதார்த்தம். நான் இவங்க சொன்னாங்க இல்லையா, ஒரு பில்டப் கொடுத்தாங்களே, அதனால் விஜய் வந்து விஜய் ரசிகராக எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், தயவுசெய்து கூட்டணிலாம் போகாமல் நீங்கள் தனியாகவே நிற்கணும், தனித்தே நிற்கணும். உங்கள் கதை என்னதான் அப்படின்றது 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். சார், இப்போது இவங்க அடிக்கடி வந்து முதலமைச்சர் மீது தான் படி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எலெக்ஷன் கமிஷன் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இப்போது விஜய் அவர்களை ஒரு பக்கம் சிபிஐ வச்சு பாஜக மிரட்டுகிறது அப்படின்ற ஒரு பேசுபொருள் இருக்குது. இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படத்தை இப்போ இனிமேல் ரிலீஸ் பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ எலெக்ஷன் கமிஷன் என்பது பாஜகவுடைய இன்னொரு அணி அப்படின்றது தான் பரவலாக வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு. அப்படின்றப்போ இவருடைய தேர்தல் பிரச்சாரங்களெல்லாம் அவ்வளோ ஈஸியாக எலெக்ஷன் கமிஷன் விட்டுருவாங்களா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. எஸ்ஓபியை வந்து கண்டிப்பாக இன்னும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி நெருக்கடி கொடுத்துட மாட்டாங்களா விஜய்க்கு? இப்போது நீங்கள் கேட்ட இந்த கேள்வியெல்லாம் திமுகவில் யாருன்னா கேட்குறாங்கன்னா அது கரெக்ட். தேர்தல் ஆணையம் என்பது பாஜகவோட ஒரு அங்கமாக இருக்குது, அது கைப்பாவையாக இருக்குது. திமுக குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி ஆம் ஆத்மி கட்சி குற்றச்சாட்டு வைக்கிறது, காங்கிரஸ், அதாவது பிஜேபிக்கு எதிரில் இருக்கிற எல்லாருமே அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது நான் நம்புகிறேன். ஒரு பத்திரிகையாளராக தேர்தல் ஆணையத்தோட போக்கோ நடவடிக்கையோ முன்மாதிரியாக இல்லை, எடுத்துக்காட்டாக இல்லைன்றது இன்றைக்கி ஒண்டி சொல்லலை. நம்ம இதை பல வருடங்களாக பல தேர்தலில் சொல்லிகிட்டு இருக்கிறது தான் நம்ம இன்றைக்கி சொல்கிறோம். ஆனால் விஜய்க்கு இதை சொல்கிறதுக்கு எந்த தார்மீக அடிப்படையும் கிடையாது. தேர்தல் ஆணையம் வந்து விஜயெல்லாம் அவ்வளோ சீரியஸெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. விஜய் அவர்களே நீங்கள் வந்து இப்படி சார் நீங்கள் டான்ஸ் ஆட்டு போய்ட்டு வாங்க சார், வேட்புமனு தாக்கல சார், நீங்கள் வைபெல்லாம் பண்ணிட்டுக்கிட்டு வாங்க. இந்த நேரம் வேட்பாளர் பட்டியல் கிட்டத்தட்ட திமுகலையும் அதிமுகலையும் தயார், கிட்டத்தட்ட தொகுதி பங்கீடு தயார், வெளியில் சொல்லலை. என்னன்னா இழுபறி. இந்த இழுபறின்றது வந்து ஒரு 2 நாள் உக்காந்தாங்கன்னா நைட்டு ஃபுல்லாக முடிச்சுக்குவாங்க. திருச்சியில் இந்த சீட்டு கொடுக்கலாமா, இந்த சீட்டு வேணாமா, மாவட்ட செயலாளர் என்ன சொல்கிறார், சொந்த கட்சிக்கார் மாவட்ட செயலாளர், கூட்டணியில் இருக்கிறவங்க கேட்குறாங்க என்ன பண்ணலாம். இவங்க என்ன தள்ளி விடுவாங்க, சேப்பாக்கட்டு பிள்ளைங்க நிறுத்துக்கங்கன்னுவாங்க. அதில் அதிமுகவில் சேப்பாக்கட்டு பிள்ளைங்க எடுத்துக்கங்க, கரூர் எடுத்துக்கோங்க, அப்புறம் விராலிமலை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, விராலிமலை எடுத்துக்கங்கன்னுவாங்க, அப்புறமா தொண்டாமுத்தூர் எடுத்துக்கோங்க, எடப்பாடி வேணா எடுத்துக்கங்கன்னுவாங்க. இதுக்கு என்ன நாங்கள் கேட்குறதே 4 சீட்டு, 4மே தோக்குற சீட்டாக கொடுக்குறீங்களேன்ற மாதிரி இந்த சிறிய கட்சிகளும் ஒரு நெருக்கடி இருக்கும். எண்ணிக்கை, அப்புறம் சின்ன எந்த சின்னத்தில் நிற்கிறது, இப்போ அங்கீகாரம் இல்லை, அப்போது ஒன்று உதயசூரியனில் நிற்கணும், இல்லை ரெட்டையில் நிற்கணும், இது ஒரு பேச்சுவார்த்தை, இவ்வளோதான். தாவேக்காக்கு இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லை. 210 நாளில் விசில் வச்சிங்கன்னே போக வேண்டியதான். அப்படியே கன்னியாகுமரியிலேருந்து விசில் அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே பொடிநடையாக நடந்து வந்தீங்கன்னா கூட ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. வேகமாக வந்தீங்கன்னா மேபி சென்னையில் வந்து முடிக்கலாம். எந்த தொகுதியில் நிற்க போகிறாரு தெரியாது, கூட்டணி யாரும் கிடையாது, வேட்பாளர் பட்டியல் எப்போ வரும், வேட்பாளர் பட்டியல்னு ஒன்று போட்டதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை இருக்குது அந்த கட்சியில், அதெல்லாம் இன்னும் வெளில எல்லாம் அப்படியே பூசினா போல் எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிறாரு. எதுக்குன்னா அவரோட வீக்னஸ் வெளியில் தெரியாமல் பாதுகாத்துட்டார். இப்போ தேர்தல் ஆணையம் சொல்லிட்டதுக்கப்புறம் இனிமேல்ட்டு ஒவ்வொரு வீக்னஸாக அந்த கட்டமைப்பு இல்லாத ஒரு கட்சியாக இனிமேல் ஒவ்வொரு நாளும் அம்பலப்படுவார். இன்னொன்று நாம் தமிழர் கட்சியை சொல்ல மறந்துட்டேன்.
இப்போ சர்வேல வந்து எல்லாரும் சொல்கிறாங்க விஜய் முந்துகிறார். இன்னொரு பியூட்டி என்னென்னா நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய வாக்கு சதவீத சரிவு என்பது இல்லை. வந்து திருப்பி ரிவர்ஸ் ஆகுது. என்னன்னா மாற்றுன்னு அவரும் ரொம்ப ஃபஸ்ட் நாளில் சொல்லின்னு இருக்கிறாரு, நான் கூட்டணிக்கு போக மாட்டேன், நான் தனித்து தான் நிற்க போடணும். இப்போ சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாரு, என்னது தனியாக நிற்கிறாரா, தனித்து விடப்பட்டுக்கிறாருங்க. இதை வந்து 3 மாதத்துக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டு இருந்தேன், அவர் தனித்து தான் விடப்பட போகிறாரு, அவர் தனியாக நிற்க மாட்டார், தனித்து விடப்படும். என்ன கவனம்னா அவர் முதலமைச்சராக வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுன்னா, சார் நீங்கள் முதலமைச்சராகவே வாழுங்க, உங்களோட கனவுல நாங்கள் மண்ணள்ளி போடல, எங்களுக்கு சீரியஸான வேலைகள்லாம் இருக்குது. திமுக பணம் கொடுக்குதா, இல்லை அதிமுக கரெக்டாக பணத்தை எடுத்துகிட்டு போய் வாக்காளர்கிட்ட சேர்க்குதா, இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. மேலே இருக்கிற கோச்சிக்காத அளவுக்கு தேர்தல் ஆணையம் வேலை பார்க்கணும். எதுவாக இருந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லாமல் பார்க்கணும். ஏன்னா ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு. ஏன்னா அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மனநிலை தான் தேர்தல் ஆணையம் இருக்கும் பொதுவாக. அப்போ அது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு வரும். அதில் ஒரு சில தவறுகள் நடக்கும். ஏன்னா தேர்தல் ஆணையத்தின் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. ஆனால் எது வந்தாலும் பெரிய பிளேயர்ஸ் கிரிக்கெட் ஆடும்போது விஜய் சார் வந்து க்ளவுஸ்லாம் போட்டுனா அப்படி கேலரியிலேருந்து இப்படி பார்க்கலாம். நானும் இப்போல இந்த வடிவேலு, நான் ரவுடி நீங்கள் கூட்டின்னு போய் அப்போ நீ யாருப்பா குறுக்கில் வந்து அப்படி தேர்தல் ஆணையம் சேர்த்துக்காது. வேறு தாவேக தரப்புறது குற்றச்சாட்டு. இல்லை திருச்சியில் நாங்கள் கூட்டம் போனோம், மகேஷ் அவருப்பா எடுத்துக்காட்டோம், 10 நாளைக்கு முன்னாடி கலெக்டர்கிட்ட லெட்ரு கொடுத்துக்கிறாங்க, நீ இப்போ தான் வந்துக்கிற, அவருக்கு கொடுக்குறதா இவருக்கு கொடுக்குறதா, சரி அவருக்கு அப்புறமா கொடுங்க, அடுத்து எந்த தேதிப்பா, அவங்களுக்கு 10ண்ணே நமக்கு 12ண்ணே. அதிமுக அவங்க கொடுத்ததுக்கப்புறம் 4 நாளுக்கு பின்னாடி கொடுத்துக்கிறாங்க 12ஆம் தேதி. அப்போ உங்களுக்கு இப்படியே போச்சுன்னா ஆனால் தேர்தலில் முடிஞ்சிடண்ணே, முடிஞ்சிட்டோம் போயிட்டு வாங்க. ஏன்னா அனுமதி கொடுக்கறது இல்லை, பேசுறது இல்லை. தலைவர் அங்கே இருக்கிறாரு, ஒரு நாள் விசாரணை பார்த்து தான் 2 நாள் ஆகிப்போச்சு. 2 நாள் விசாரணை அப்புறம் டயர்டாக இருப்பார், நைட்டில் ஆலோசனை பண்ண மாட்டார், பகலில் லிமிட்டடாக தான் வேலை பார்ப்பார், 11 to 1 o'clock தான் வேலை பார்ப்பார். 1 o'clock மேலே வைப் பண்ணிட்டு அப்படியே வெயிலில் போயிடுவாப்புல. ஈவினிங்கில் சாங்லாம் இருக்கும், சாங் போயிட்டு வரணும், இன்டர்வல் போயிட்டு வரணும், டுவேட் எல்லாம் இருக்கும், எல்லாம் இருக்கும். கத்தி சிசர் வச்சுருந்தாராம் பார்த்தீங்களா? ஆமாம், எதுக்குன்னு தெரில. அதில் நிறைய கதைகள்லாம் சொல்லப்படுது, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதனால் நிறைய இனிமேல்ட்டு தான். அந்த ரஜினி சார் ஒரு படத்தில் சின்ன ரஜினி போய் சொல்லார், நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன், அதை பார்க்க தானே இந்த ஜடம் காத்திருக்கு, இனிமேல்ட்டு தானே படமே ஆரம்பம். அந்த மாதிரி தேர்தலான்னு இப்போ சொன்னதுக்கு இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரு. இவ்வளோ நாள் போயிருந்தது ட்ரெய்லரு. இவர் எத்தனை பேர் போய் பார்க்க போகிறாரு, எவ்வளோ உழைக்க போகிறாரு. மைக்கில் 10 நிமிஷம் பேசினாலாம் விட மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி 10-15 நிமிஷம் பேசுகிறாருன்னா விட்டுருவாங்க, ஸ்டாலின் 15 நிமிஷம் பேசிட்டு போயிடறாருன்னா விட்டுருவாரு. விஜயண்ணா வைப் பண்ணுங்கண்ணா, நோ நோ அண்ணா அண்ணா செல்ஃபிண்ணா, டாடா காண்ணா, பிளேயிங் கிஸ்ண்ணே, நோ கொள்ளுகலாம் இல்லைண்ணே, எதனா பண்ணுண்ணே அப்படின்னா ஊன்னு கத்தின்னு ஒரே அட்டகாசமாக இருக்கும், ஆர்ப்பாட்டமாக இருக்கும். போக்குவரத்து நெரிசல்லாம் மக்களுக்கு தேர்தலாக ரொம்ப ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரசிக்க மாட்டாங்க. சார் 100 பேரில் ஒரு 10 பேர் தான் வந்து இந்த செலிப்ரிட்டி ஸ்டார்டம்மெல்லாம் ரசிப்பாங்க, பயங்கரமாக நட்பு பாராட்டுவாங்க. மிச்சம் 90 பேர் என்னென்னா, நான் ஒரு பிரஜை, நீ ஒரு பிரஜை, உன்னோட தொழிலில் உனக்கு விளம்பரம் இருக்குது, நீ பெரிய ஆள், என்னோடய தொழிலில் என்னோடய வியாபாரத்தில் நான் பெரிய ஆள், இப்படி தான் இருப்பாங்க மெஜாரிட்டி. இப்போ இவர் என்ன பண்ணார், இந்த 10 பேரை வச்சுக்கிட்டு போகிற ஆல்ரெடி அவங்களே வந்து பணத்தை எடுத்துன்னு போக முடியல, வெயில் அதிகமாக இருக்குது, கரண்ட்டு கட்டு ஆகுதா, இல்லை வேறு எதனா பிரச்சனை இருக்குது, ஒரு அழுத்தத்தில் இருப்பாங்க. இப்போ இந்த அழுத்தத்தில் இவர் என்ன பண்ணுவார், வேல்சாமிபுரத்தில் என்ன அழுத்தத்தை பண்ணாரோ இவர் இப்போ போகும்போது அந்த அழுத்தம் வேறு வரும். இதுக்கு தான் ஃபஸ்ட்லேருந்து சொன்னது என்னன்னா, இவர் முன்னாடியே இதெல்லாம் போய் முடிக்கணும், இவர் புதுசு, இவருக்கு தெரியாதுன்னா. அவர் என்ன நினச்சார், இவ்வளோ உழைச்சா போதும், மக்களை வந்து மூல செலவை செய்து பாருங்க, சும்மாவா எல்லாம் கூப்பிட்டாங்க. இப்போ அவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க. தாவேக்கா தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, காங்கிரஸ் பேசினது உண்மை, திமுக தான் கெடுத்து விட்டுச்சு, செங்கோட்டையன் சொன்னார் அதிமுகலேருந்து கூடாரமே காலையே வந்துடும், அதிமுக தான் கெடுத்து விட்டுச்சு, அண்ணனுக்கு தகுதி இல்லை, அண்ணனோட தகுதி பத்தலை, அண்ணனுக்கு தெம்பு இல்லை, திராணி இல்லைன்னு யாரும் வரல, இதுதான் உண்மை. ஆனால் அண்ணனா என்ன பண்ணிகிட்டு இருந்தார், தாவேக்கா தலைவர் பில்டப் கொடுத்துக்கிட்டு இருந்தார். இதெல்லாம் இனிமேல் ஒவ்வொன்றா எக்ஸ்போஸ் ஆகும். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி என்னென்னா,
விஜய் அவர்கள் நீங்கள் சொன்னீங்க அனுபவம் வந்து கம்மி, அந்த கட்சியினருக்கும் அனுபவம் வந்து இல்லை, முதல் தேர்தலை சந்திக்க போகிறாங்க. இதனால் வரைக்கும் நடத்துகிற மீட்டிங் எதுலேயுமே வந்து அவங்களுக்கு எவ்வளோ பணம் எப்படி செலவழிக்கிறாங்கன்ற எந்த தகவலுமே சொல்லாமல் இருந்தாங்க. இப்போ மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்ததுனால ஒரு வேட்பாளருக்கு இவ்வளோ தான் செலவு பண்ணணும் அப்படின்றப்போ மீட்டிங்க்கான செலவு, அந்த வேட்பாளர் செய்யக்கூடிய செலவுகள் அதெல்லாம் அந்த கட்சியினர் ஹேண்டில் பண்ணிடுவாங்களா? முதல்ல வேட்பு மனுவை அவங்க சரியாக ஃபில் பண்ணிடுவாங்களா அப்படின்ற கேள்விலாம் வருது. ஏன்னா கமல் புதுசாக கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு வேட்பாளரே வந்து வேட்பு மனுவில் தவறு விட்டதுனால தொகுதியில் போட்டியிட முடியாமல் போச்சு. அந்த கணக்கு வழக்கையெல்லாம் சரியாக ஹேண்டில் பண்ணி இவங்க வந்து போயிடுவாங்களா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல சார்? கமல் அவர்களுக்குமே வந்து ஒரு சில சிக்கல்கள் வந்தது. ஆனால் பை அண்ட் லார்ஜ் அவங்க ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணிட்டாங்க. அது தாவேக்காலுமே ஹேண்டில் பண்ணுவாங்க. பிரச்சனை இங்கே என்னென்னா, தாவேக்கால நிறைய ஏழை பாழைகள் இருக்காங்க, இல்லாதப்பட்டவர்கள் இருக்காங்க. எல்லாம் என்ன நினைப்பாங்க, விஜய் அண்ணா நம்மளை ஜெயிக்க வச்சுருவார், படத்தில் காட்டுற மாதிரி விஜய் அண்ணா நம்மளை காப்பாற்றிடுவார், விஜய் அண்ணா நமக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நின்றுடுவார் அப்படின்னு அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. இது விஜய் அண்ணாவை பற்றின எண்ணம். விஜய் அண்ணா வீட்டிலேருந்தே வெளில வரமாட்டார். விஜய் அண்ணா உங்களுக்கு இப்போ விஜய் அண்ணா வந்து விசில் ஒண்டி குத்தமிச்சா ஓட்டு கம்மியாக விழுமா அதிகமாக விழுமா? இல்லை விஜய் அண்ணாவே விசில் தூக்கின்னு வந்து தம்பி விசிலில் போடுங்கன்னு கேட்டால் ஓட்டு வருமா? இந்த ரெண்டாவது பண்ண மாட்டார் அவர். இது இவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க அவர் பண்ணுவாருன்னு. தொகுதியெல்லாம் வரமாட்டார் அவர். மேபி முக்கியமான தொகுதி இருக்கும்ல, ஆதவ் தொகுதி, இல்லைனா அப்புறம் இவர் புஷியானந்த் நிற்கிறாருன்னா அவரோட தொகுதி, அருண்ராஜ் தொகுதி, அந்த மாதிரி முக்கியமான தொகுதி ஒண்டி போயிட்டு மிச்சவங்கலாம் கூட போய் நின்றுக்கணும். ஏன்னா இவர் முதல் தேர்தலில் அம்மையார் ஜெயலலிதா ஆகிட்டார். அவங்க கடைசியில் வயது ஜாஸ்தியானதுக்கப்புறம் அந்த மாதிரி ஜோன் வைஸாக வந்து பண்ணாங்க. கோயம்புத்தூரில் ஒரு 6 வேட்பாளர் மேடையில் ஒரே மேடையில் நிற்க வச்சு 6 பேரையும் 6 தொகுதியும் சொல்லி ஓட்டு கேட்டுட்டு அந்த கிராமம் வழியாக போகும்போது அந்த ஜங்ஷனில் கும்பிட்டுட்டு போவாங்க. ரொம்ப கூட்டம் இருக்குன்னா 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசுவாங்க. அது எப்போது கொள்கை பரப்பு செயலராக இருந்து கட்சியில் எம்ஜிஆர் கூட இருந்து கட்சி வேலைகளெல்லாம் செஞ்சு ஒரு 2 வாட்டி முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் கடைசியில் பண்ணதை சார் எடுத்த உடனே லாஸ்ட்டில் பண்ணுவேன். ஏன்னா மாசு, பக்கா மாசு, வைப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். தேர்தல் அருமை, பிரமாதம், ரிசல்ட்டும் பிரமாதமாக இருக்கும். தாவேக்காக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பல்வேறு தலைவர் மேட்டு பயந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.